பணம் உங்களை தேடி வர இதை செய்யுங்க போதும். நம்ம எல்லாருக்குமே பணம் வேணும். வழக்கமா நம்ம தான் பணத்தை தேடி போவோம். ஏன் பணம் நம்மளை தேடி வரக்கூடாது? உண்மையிலே இதுக்கு ஒரு வழி இருக்குங்க. பணத்தை நம்ம கிட்ட வர வைக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியல. என்னுடைய வெல்த் மாஸ்டர் கிளாஸ்ல பணத்தை எப்படி என்கிட்ட வர வைக்கிறது அப்படிங்கிற சீக்கிரட்டை நான் கத்துக்கிட்டேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் ஒரு எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்க. நான் காலேஜ்ல எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்படி இயங்குது, ஜிடிபி growthனா என்ன அப்படிங்கறதெல்லாம் படிச்சேன். ஆனா ஒரு சாதாரண மனுஷன் எப்படி பணம் சம்பாதிக்கணும், எப்படி தன்னோட சொந்த பொருளாதாரத்தை உயர்த்திக்கணும் அப்படிங்கறத பத்தி எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல. இது வரைக்கும் நம்ம யாருக்குமே இதை பத்தி யாரும் சொல்லி கொடுக்கல. ஆனா என்னுடைய வெல்த் மாஸ்டர் கிளாஸ்ல இந்த நிஜ உலகத்துல பணம் எப்படி இயங்குது, ஒருத்தர்கிட்ட மட்டும் ஏன் பணம் போய் குவியுது, ஒரு சாதாரண மனுஷன் எப்படி பணம் சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிச்ச பணத்தை எப்படி முதலீடு பண்ணணும், ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணணும், ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி, டிவிடெண்ட், பாசிவ் இன்கம், இப்படி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. உண்மையிலே இந்த கோர்ஸ் என் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. நீங்களும் இது போல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு மரத்துல இலைகள் எல்லாம் காஞ்சிக்கிட்டே இருந்ததாம். டெய்லி ஒருத்தர் அதை கட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவர் வெட்ட வெட்ட அடுத்த நாள் இன்னும் நிறைய இலைகள் காஞ்சிட்டே இருந்தது. ஏன்னா பிரச்சனை இலையில இல்ல, வேர்ல இருக்கு. ஒரு மரத்தோட வேர் ஆரோக்கியமா இல்லைன்னா இலைகள் பாதிக்கப்படுது. அதே மாதிரி தாங்க கடன், பண தட்டுப்பாடு, வருமானம் கம்மி, இதெல்லாம் அந்த மரத்துல இருக்கிற இலைகள் மாதிரி. உண்மையான பிரச்சனை வேர்ல இருக்கு. அந்த வேறு தான் நம்ம மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டை சரி பண்ணிக்கிறது மூலியமா எப்படி நீங்க பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கவும், மணி மாஸ்டரி கோர்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கவும் என்னுடைய அடுத்த வெபினாரை அட்டன் பண்ணுங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்னுடைய கம்யூனிட்டியில இருக்கு. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச். பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரி அப்படிங்கிற கோச்சிங்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய பண அடையாளத்தையும், பணம் சம்பாதிக்கவும், அதை சரியான முறையில சேமிக்கவும் தேவையான மனநிலையை நீங்க கத்துக்க முடியும். இதனால உங்களுடைய கடனை நீங்க 6 மாசத்துல அடைக்கலாம். உங்களுடைய அடுத்த 5 வருஷத்தோட பினான்சியல் கோலை நீங்க ஒரே வருஷத்துல அடைய முடியும். இதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நாளை காலையில நீங்க கண்ணு மூழ்ச்சி பார்க்கும்போது நம்ம எல்லாரோட அக்கௌண்ட்லயும் 10 கோடி ரூபாய் கிரெடிட் ஆயிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, சூப்பர், என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது, நான் லைஃப்ல செட்டில் ஆயிருவேன் அப்படின்னு சொன்னான். இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னா, நான் இந்தியாலேயே இருக்க மாட்டேன், ஃப்ளைட்டு பிடிச்சி அமெரிக்கா போய் அங்கேயே செட்டில் ஆயிருவேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், அறிவாளி, அமெரிக்கா போனோம்னா ஃப்ளைட்ல போனோம், அந்த ஃப்ளைட் ஓட்டுற பைலட் அக்கௌண்ட்லேயும் தான் 10 கோடி ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கும்ல, அப்புறம் அவர் ஏன் ஃப்ளைட் ஓட்ட வர போறாரு அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டவுடனே அவளுக்கு ஷாக்கா இருந்தது. என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்ட அதே கொஸ்டின் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். உங்க அக்கௌண்ட்ல 10 கோடி ரூபாய் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள் வேலைக்கு போக மாட்டீங்க, கரெக்டா? அதே மாதிரி தான் வயல்ல இறங்கி வேலை செய்யற விவசாயி அக்கௌண்ட்லயும் 10 கோடி ரூபாய் இருக்கும். அவரும் வேலைக்கு போக மாட்டாரு. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறவங்க, காய்கறி விற்கிறவங்க, இப்படி யாருமே வேலைக்கு வர மாட்டாங்க. ஏன்னா எல்லாரோட அக்கௌண்ட்லயும் 10 கோடி ரூபாய் இருக்கு. அப்புறம் கடையில அரிசி, பருப்புன்னு எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஏன் குடிக்க தண்ணி கூட இருக்காது. உங்ககிட்ட இருக்கிற 10 கோடி ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற வெறும் நம்பரா தான் இருக்கும். அதை வச்சு உங்களால உங்க பசியை போக்க முடியாது. கவர்மெண்ட் நினைச்சா இன்னைக்கே பிரிண்டிங் மிஷினை வச்சு கோடி கோடியா பணத்தை அச்சடிச்சு எல்லாரோட அக்கௌண்ட்லயும் போட முடியும். ஆனா ஏன் அப்படி செய்ய மாட்டாங்க? ஏன்னா அப்படி செஞ்சா அந்த நாட்டோட பொருளாதாரமே சீர்குலைஞ்சு போயிடும். பணம் அப்படிங்கிறது தனியா எந்த ஒரு மதிப்பும் இல்லாத ஒரு பேப்பர் மாதிரி தான். நிஜ உலகத்துல பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படி இயங்குது தெரியுமா? இன்னொருத்தரோட பிரச்சனைக்கு நம்ம கொடுக்கிற தீர்வு, அதுதான் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் உருவாக்குற மதிப்பு, வேல்யூ கிரியேஷன், இந்த ரெண்டும் தான் நமக்கு பணத்தை கொடுக்கிற விஷயம். ஒரு விவசாயி வயல்ல இறங்கி அரிசியை உருவாக்குறாரு, இது ஒரு மதிப்பு. ஒரு டாக்டர் நோயாளியை குணப்படுத்துறாரு, இது தீர்வு. இப்படி மதிப்பையும் தீர்வையும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் நம்ம பணத்தை பயன்படுத்துறோம். இதைத்தான் வல்லுநர்கள் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களோட பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது எல்லாத்துக்கும் நமக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன சொல்லுங்க? குடிக்கிற தண்ணியை கூட நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஃபியூச்சர்ல நம்ம சுவாசிக்கிற காத்துக்கு கூட நம்ம பணம் கட்ட வேண்டியிருக்கலாம்.
அப்படி ஒரு காலத்தை நோக்கி தான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. இவ்வளவு முக்கியமான நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற அந்த பணத்தை பத்தி நமக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. அதனாலதான் சாதாரண மக்கள் பணத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனா லைஃப் ஃபுல்லா கடனாளியாவும் ஏழையாவுமே இருக்காங்க. அப்போ பணம் உங்களை தேடி வரணும்னா நீங்க செய்ய வேண்டியது 2 விஷயம் தாங்க. 1 ப்ராப்ளம் சால்விங், 2வது வேல்யூ கிரியேஷன். உலகம் ஃபுல்லா இருக்கிற பெரிய பணக்காரங்கள்லாம் யாருன்னு பாருங்க. அவங்க எல்லாம் மற்றவங்களுடைய பெரிய பிரச்சனைக்கு சிம்பிளா சொல்யூஷன் சொன்னவங்க தான். நமக்கு பசிக்குது, வெளியே போய் சாப்பிட முடியல, அந்த பிரச்சனைக்கு ஜொமேட்டோ, ஸ்விக்கி தீர்வா வந்தது. ஒரு இடத்துக்கு போறதுக்கு கார் வேணும், அந்த பிரச்சனைக்கு தீர்வா வந்தது ஓலா, ஊபர். அவங்க மற்றவங்களுடைய பிரச்சனைய தீர்த்தாங்க. அதனால பணம் அவங்கள தேடி போய் குவியுது. ஸோ ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட பணம் வரணும்னா நான் எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இனிமே யோசிக்காதீங்க. நான் யாருடைய பிரச்சனையை தீர்க்க போறேன் அப்படின்னு மாத்தி யோசிங்க. எல்லாத்துலயும் மாற்றம் எதிர்பார்க்கிற நாம இனிமே இப்படி மாத்தி யோசிக்க கத்துக்கணும். அப்பதான் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். சின்ன பிரச்சனையை தீர்த்தீங்கன்னா சின்ன பணம், உலகளாவிய பிரச்சனையை தீர்த்தீங்கன்னா பெரிய பணம். 2வது வேல்யூ கிரியேஷன். நம்ம கிட்ட 2 தப்பான கான்செப்ட் இருக்குங்க. 1 கஷ்டப்பட்டு உழைச்சாதான் பணம் வரும், 2வது நம்ம நேரம் தான் பணமா மாறுது அப்படின்னு. இந்த தப்பான புரிதலோட தான் இத்தனை வருஷமா நம்ம இருந்திருக்கோம். ஆனா இந்த கான்செப்டை விட்டு நம்ம வெளியே வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு மெஷின் வந்துருச்சு. வீடு துடைக்கிறதுல ஆரம்பிச்சு சமையல் பண்ற வரைக்கும் இன்னைக்கு ரோபோட் இருக்கு. இது சமையல் பண்றதுக்கு ரோபோட்டா, ஏதாவது வெளிநாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லைங்க, நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் சமையல் பண்ற ரோபோட்டை ரெடி பண்ணியிருக்காரு. யோசிச்சு சொல்லுங்க, இது ப்ராப்ளம் சால்விங்கா, வேல்யூ கிரியேஷனா? உண்மையை சொல்லணும்னா இது 2மே தாங்க. இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டுல நமக்கு யாருக்குமே சமைக்கிற அளவுக்கு டைம் இல்லை. அந்த பிரச்சனையை இது தீர்க்கறதுனால இது ப்ராப்ளம் சால்விங். அதே சமயம் அந்த பிரச்சனையை தீர்க்க அவருடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு மதிப்பு மிக்க பொருளை உருவாக்கியிருக்காரு. ஸோ வேல்யூ கிரியேஷன். இப்படி மனுஷங்க கஷ்டப்பட்டு செய்யற வேலையை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் புது புது டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கு. ஸோ மனுஷங்க இனிமே கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய தேவையே இருக்காது. 2வது கான்செப்ட், நம்ம நேரம் தான் பணமா மாறுது அப்படிங்கிறது. அந்த காலத்துல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இல்லாட்டி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒருத்தர் 40 வருஷம் 50 வருஷம்னு கஷ்டப்பட்டு உழைச்சாதான் பணக்காரரானாரு. ஆனா இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ், ஏஐ ஏஜென்ட் உருவாக்கி வேர்ல்டு லெவல்ல பிசினஸ் செஞ்சு 20 வயசு பசங்க கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாங்க. இதை இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியால கண் கூட பாக்குறோம் இல்லைங்களா? இவங்க யாரும் 10 மணி நேரம் ஆபீஸ் போய் உழைக்கல. அவங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உலகத்துக்கு தேவையான ஒரு மதிப்பு மிக்க பொருளை உருவாக்குறாங்க. அப்படி அவங்க உருவாக்குற அந்த மதிப்பு அவங்க தூங்கும் போது கூட லட்சக்கணக்கான மக்கள் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வேல்யூ கிரியேட் பண்ணவங்கள நோக்கி பணம் கோடி கோடியா போய் குவியுது. இங்க அவங்களுடைய நேரம் பணமா மாறலைங்க, அவங்களுடைய பெரிய உழைப்பும் பணமா மாறல. அவங்க மற்றவங்களுடைய பிரச்சனையை தீக்குறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பெரிய அளவுல பணம் கிடைக்குது. இதுல இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்களா? அவங்க தூங்கும் போது கூட அவங்களுக்கு பணம் வருது. அப்படின்னா அவங்களுக்கு பாசிவ் இன்கம் வருது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசிவ் இன்கம் என்ன? ஒரு பில்டிங் கட்டி வாடகை விடணும், பேங்க்ல எஃப்டி இன்ட்ரெஸ்ட், ஷேரு, டிவிடெண்ட் இதெல்லாம் தான். ஆனா இதுக்கெல்லாம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய அமௌண்ட் வேணும் இல்லைங்களா? ஆனா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதை இந்த சின்ன பசங்க ரொம்ப ஈஸியா ஜென்ரேட் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்ப நானும் ஆப் கிரியேட் பண்ணணுமா, கோடிங் கத்துக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லவே இல்லைங்க. எல்லாரும் டெக்னாலஜிக்குள்ள போகணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு, உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கு, அதை முதல்ல கண்டுபிடிங்க. அதை வச்சு வேல்யூ கிரியேஷன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல மற்றவங்களுக்கான ஒரு உண்மையான மதிப்பை உங்களால உருவாக்கவே முடியாதுங்க. இதத்தான் ஜாப்பனீஸ் தத்துவத்துல இக்கிகை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஆர் உங்களுடைய திறமையை வச்சு இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த, அதாவது மற்றவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் போது நீங்க உங்க வாழ்க்கைய முழுசா வாழ்ந்த மாதிரியும் இருக்கும். அதே சமயம் உங்களை தேடி ஏராளமான பணமும் வரும். எனக்கு கஜினி படத்துல சூர்யா சொன்ன டயலாக் தான் ஞாபகம் வருது. கஷ்டப்பட்டு உழைச்சா பணம் வராது, இஷ்டப்பட்டு உழைச்சாதான் பணம் வரும். இதுதான் ஜாப்பனீஸ் மக்களோட இக்கிகை தத்துவம். ஸோ நீங்க யோசிங்க, ஏதாவது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட், ஒரு ஆன்லைன் கோர்ஸ், இல்ல ஒரு கான்டென்ட் கிரியேஷன், ஒரு சர்வீஸ், இப்படி ஏதாவது ஒன்று உருவாக்குங்க. நீங்க தூங்கும் போது கூட உங்க அக்கௌண்ட்டுக்கு லட்சக்கணக்கில் பணம் வர்ற மாதிரி ஒரு விஷயத்த செய்யுங்க.
ஆனா இதுல இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? நிறைய பேருக்கு என்னோட திறமை என்ன, எனக்கு எதுல ஆர்வம் இருக்கு, என்னுடைய மைண்ட் செட்டை எப்படி நான் வேல்யூ கிரியேஷனுக்கு மாத்துறது அப்படின்னு தெரியாம கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க. இன்னும் அந்த பழைய ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்லயே லாக் ஆகி நிக்கிறாங்க. நான் என்னோட கம்யூனிட்டியில டெய்லி ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுப்பேன். அப்படி ஒரு நாள் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு 10 நிமிஷம் செய்யணும். அது ஒரு பாட்டு கேட்கறதா இருக்கலாம், இல்ல ஒரு காஃபி ரிலாக்ஸா உட்காந்து குடிக்கிறதா இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு. என்னோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ண ஒரு கிளைண்ட் சொன்னாங்க, இப்படி ஒரு போஸ்டர் நீங்க கம்யூனிட்டியில போட்டிருந்தீங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் போது அது என்னன்னே எனக்கு தெரியல. கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. குடும்பம், குழந்தை, வேலை அப்படிங்கிற அந்த டென்ஷன்ல எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எனக்கே தெரியல. எல்லாமே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையிலே ஒரு ஷாக்கான விஷயம் தான் இல்லைங்களா? இது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்கள போல நிறைய லேடிஸ்க்கு இதே நிலைமை தான் இன்னைக்கு. இப்படி நீங்க இழந்த உங்களுடைய சந்தோஷத்தை மீட்கிறதுக்கும், உங்களுக்கு இருக்கிற திறமை என்ன, அதை வச்சு நீங்க எப்படி மகிழ்ச்சியா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னுடைய கோர்ஸ் உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதனால தான் என்னோட கோர்ஸை நான் 80% மைண்ட் செட், 20% ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். நான் வெறும் மைண்ட் செட்டை மட்டும் சொல்லி கொடுக்கறது இல்லைங்க, அதோட அடுத்த ஸ்டெப்பான உங்களோட திறமை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும், உங்களுக்கு இருக்கிற திறமையை நீங்க இன்னும் வளர்த்துக்கிறதுக்கும் நீங்க என்னெல்லாம் செய்யணும், அதை வச்சு நீங்க எப்படி மகிழ்ச்சியா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன். பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு மகிழ்ச்சியான பயணமா இருக்கணுங்க. அந்த பயணத்துல நம்ம பணமும் சம்பாதிக்கணும், அதே சமயம் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம மகிழ்ச்சியா வாழணும். அதுதான் உண்மையான வெற்றி. மணி ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.